ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே 24, 2025. பாபா நமக்கு முழுமை நிலையை அடைவதற்கான லட்சியத்தை வழங்கியிருக்கின்றார். பெர்ஃபெக்ஷன் என்பது மிகப்பெரிய விஷயமாகும். முன்பு நாம் கேள்விப்பட்ட விஷயம் என்னவென்றால், சுயம் பகவான் மட்டும்தான் பெர்ஃபெக்ட் ஆனவர், வேறு யாரும் பெர்ஃபெக்ட் ஆக முடியாது என்று கருதி வந்தோம். ஆனால் பாபா நமக்கு வெறும் லட்சியம் மட்டுமல்ல, வழிகாட்டுதலையும் வழங்கியிருக்கிறார். எவ்வாறு நாம் பெர்ஃபெக்ட் ஆகலாம் என்று கூறியிருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மை பெர்ஃபெக்டாக ஆக்க விரும்புகிறார். நாம் 4 சப்ஜெக்டுகளிலும் பெர்ஃபெக்ட் ஆகிவிட்டோம் என்றால் சுலபமாக முழுமை நிலையை அடைந்து விடலாம். நாம் அனைத்து குணங்களிலும் பெர்ஃபெக்டாக வேண்டும். அனைத்து சக்திகளிலும் முழுமையான தூய்மை தன்மையிலும் பெர்ஃபெக்டாக வேண்டும். இந்த 3 விஷயங்களில் கவனம் கொடுப்போமானால் மற்ற விஷயங்கள் தாமாகவே பின்தொடரும். நாம் ஞானத்தில் பெர்ஃபெக்டாக வேண்டும். நமக்கு அனுதினமும் வழிகாட்டுதல்கள் கிடைக்கப் பெறுகின்றன. நாம் சேவையின் களத்தில் ஈடுபடும் போது சுலபமாக குணங்களில் பெர்ஃபெக்ட் ஆகிவிட முடியும். அப்போதுதான் நமக்குள் இருக்கும் குறைகள் தென்படுகின்றன. குறைகளை கண்டறிந்தால்தான் நம்மால் சுலபமாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் நாம் அவற்றை திருத்திக் கொள்வதற்கான ஆர்வத்தோடு முயற்சி செய்ய வேண்டும். எனவே முழுமை நிலையை அடைவதற்கான பயணத்தில் இருக்கும் ஒரு பயணி தனது குறைகளை திருத்திக் கொள்வதில் தீவிர வேகத்தில் ஈடுபட வேண்டும். மாறாக பல வருடங்களாக ஏதோ குறைகளை பிடித்து கொண்டிருக்கிறோம், அவற்றிற்கு அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இருக்கக்கூடாது. அவ்வாறு இருப்போமானால் அனைத்து குணங்களிலும் பெர்ஃபெக்ஷன் ஏற்பட முடியாது. கவனம் செலுத்துவோம். யோக பலத்தினால் சக்திகளில் நாம் பெர்ஃபெக்ட் ஆகிறோம். யோக பலம் அனைத்திலும் பெரிய சக்தியாகும். இதன் மூலம்தான் அனைத்து சக்திகளும் ஆத்மாவிற்குள் நிறைகின்றன. கூடவே எனக்குள் இந்த அனைத்து சக்திகளும் இருக்கின்றன என்ற உறுதியான எண்ணம் வைப்போம். அப்போதுதான் அந்த சக்திகள் காரியம் செய்ய துவங்கும். சக்திகளில் முழுமைத்தன்மை என்றால் அஷ்ட சக்திகளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் காரியத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும். தூய்மை தன்மையில் முழுமைத்தன்மை, அது தாரணையின் சப்ஜெக்ட் ஆகும். அந்த விஷயத்தில் எண்ணத்தின் அளவில் கூட தூய்மையற்ற தன்மை இருக்கக்கூடாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வுலகில் பலவிதமான கவர்ச்சிகள் இருக்கின்றன. கவர்ச்சிகளுக்கு எந்த குறையும் இல்லை. அதிலும் முக்கியமாக ஞானம் மற்றும் யோகத்தின் பாதையில் சென்று கொண்டிருப்பவர்களின் முன்னால் மாயை பலவிதமான கவர்ச்சிகரமான ரூபத்தை தரித்து கொண்டு வருகிறது. அவ்வப்போது பிறரது உடலின் மீது கவர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அவ்வப்போது ஏதோ பொருட்கள் சாதனங்கள் மீது கவர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அவ்வப்போது பெயர் புகழ் மரியாதையின் மீது கவர்ச்சியை ஏற்படுத்துகிறது. நன்றாக சோதித்துக் கொள்வோம். எந்த கவர்ச்சியும் என்னை இழுப்பதில்லை தானே? முக்கியமாக உடல் ரீதியான கவர்ச்சி, ஏதோ விகாரத்தின் கவர்ச்சி, இவற்றிலிருந்து விடுபடுவதற்கான தீவிரமான முயற்சியை மேற்கொள்வோம் என்றால் மற்ற அனைத்தும் சுலபமாக விடுபட்டுவிடும். அதற்காக தியாகம் மற்றும் வைராக்கியத்தின் உள்ளுணர்வை சதா விழிப்படைந்த நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த கவர்ச்சி என்பது உடல் உணர்வின் அடையாளமாகும். இந்த கவர்ச்சி என்பது தூய்மையற்ற தன்மையின் அடையாளமாகும். இந்த கவர்ச்சிகள் இருக்குமென்றால் ஒருபோதும் நம்மை முழுமை நிலையை அடைய விடாது. எவ்வாறு புவியீர்ப்பு விசையானது மேலே செல்லக்கூடிய பொருட்களை கீழே இழுத்து விடுகிறது, அதே போன்று உலகாயத கவர்ச்சி மீண்டும் மீண்டும் உலக விஷயங்களின் மீது நம்மை கவர்ந்தெழுக்கின்றன. எனவே இவை அனைத்தும் அழியக்கூடியவை. மாயாவை வென்றவராக ஆகுவதற்கான முயற்சியில் இருக்கும் நமக்கு இவை அனைத்தும் மிகப்பெரிய எதிரிகள் என்ற விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும். சூக்ஷ்மமான ரூபத்தில் கூட எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு கவர்ச்சி ஏற்படக்கூடாது. இன்று முழு நாளும் நமது முழுமையான சொரூபத்தை முன்னிலையில் காண்போம். ஒரு காட்சியை உருவாக்குவோம். எனது முழுமையான சொரூபம் இவ்வாறு இருக்கும். பின்னர் நினைவு செய்வோம், என்னை முழுமை நிலையை அடையச் செய்வதற்காக நிரந்தரமாக பாபா ஒளிக்கிரணங்களை என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார்.
பாபாவின் கிரணங்களுடைய ஃபவுண்டெயினுக்கு கீழே நான் இருக்கின்றேன். ஓம் சாந்தி.